ஹாய் ஆல் வெல்கம் டு தினம் ஒரு சமையல் சீரீஸ். இன்னைக்கு வந்துட்டு சேனைக்கிழங்கு கறி பிரட்டல் தான் பார்க்க போகிறோம். நான்வெஜ்க்கெல்லாம் டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு ரெசிபி. தயிர் சாதம் கூடலாம் செம்மையாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கு ஈஸியாக பண்ணிடலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து நறுக்கி வச்சிருக்க சேனைக்கிழங்குலாம் போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், புளி, உப்பெல்லாம் போட்டு நல்லா வேக விட்டுருங்க. முக்கால் பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் அதை வேற ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி சேனைக்கிழங்கு எல்லாத்தையுமே நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. நாக்கு அரிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வேக வைக்கிறப்பவே புளி கலந்துருக்கும். இப்போ ஒரு சட்டியில் ஒரு குளிக்கரண்டி எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் சோம்பு, உளுந்து போட்டு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம், மஞ்சள், பூண்டு போட்டு வதங்கினதும் 3 பச்சை மிளகா, ஒரு தக்காளி போட்டு நல்லா வதங்க விட்டுருங்க. இதுல வந்துட்டு நம்ம பொரிச்சு எடுத்து வச்சிருக்க சேனைக்கிழங்க கொட்டி நல்லாவே ஒரு கிண்டி கிண்டி விட்டுருங்க. இதுல 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகா பொடி, 1 டீஸ்பூன் தனி மிளகா பொடி போட்டு மிளகா பொடி வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறணும். எண்ணெயிலே சேனைக்கிழங்கு வெந்துகிட்டு இருக்கப்ப கொஞ்சமா தேங்காய் பேஸ்ட் அரைச்சு அதையும் சேனைக்கிழங்குல ஊத்தி நல்லா கிண்டிடணும். அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு அதுல இருந்து வரும். அப்ப கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிருங்க. செம்மையான சேனைக்கிழங்கு கறி பிரட்டல் ரெடி. ரெசிபியை ட்ரை பண்ணுங்க. பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோட கடைசி சத்திக்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம். டாடா.